ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மாசான நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங்கே வந்தவொடனே ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தார். அதாவது அட்டென்ஷன் சீக்கிங் யார் இந்த 75 நாளில் அதிகப்படியாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க். அதில் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா முக்கி ஜாக்லின்னு சொன்னாங்க. கால்வாசி பேர் கக்கி முத்துக்கு போடுற சொன்னாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கோம். தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். சும்மா மூலையில் உக்காந்துட்டு ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு இங்கே வரல அப்படின்றது அவங்களுடைய கருத்து. சரி, அங்கே வந்து ஒரு செம்ம சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா முத்துக்குமரன் அடுத்தது பேச ஆரம்பிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு பாருங்க சவுண்டு அட்டேங்க அப்பா அடி தூள் மாதிரி இருந்துச்சு. உடனே அவர் அப்படியே கொஞ்சம் ஜர்க்கு வாங்கினார் முத்துக்குமரன். ஏன்னா 2-3 நாளாக அவர் வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போயிருந்தார். நிறைய பேர் வந்து அது நடிப்பு, அவர் வந்து இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார் சொன்னாலும் நிறைய பேர் இவருக்காக கண்ணீர் விட்டாங்க. எனக்கு என்னாச்சுன்னே தெரிலங்க, எதுக்காக கண்ணீர் வந்துச்சுன்னே தெரிலங்க. அவர் அழுதோடனே அதை பார்த்தோன்னே எனக்கு அழுக வந்துருச்சுன்னு பவித்ரா சொன்னாங்க. உள்ளே இருக்கிற பவித்ரா சொன்னாங்க. அவர் அழுதோடனே மஞ்சரி அழுதாங்க, நிறைய பேர் அழுதாங்க, ஜாக்லின் அழுதாங்க. ஸோ ஒரு சில பேர் அந்த மாதிரி தான், அதை நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இவருக்கு இன்றைக்கி வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் சூப்பரான ஒரு பாசிட்டிவ் விஷயம். எந்திரிச்ச ஒன்று மக்களோட கரகோஷம். இதுக்கு மேலே ஒரு கலைஞனுக்கு ஒரு இதுக்கு, அதாவது ஒரு கேமருக்கு வந்து என்ன வேணும்? காசு படத்தை விட அந்த பாராட்டு, அந்த சவுண்டு கேட்டுச்சுனாவே அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. இதில் இன்னொரு அடிஷ்னல் எஃபர்ட்டாக என்ன பண்ணுறாரு நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டு, சத்தம் கேட்டுச்சான்னு முத்துன்னு கேட்டார். கேட்டுச்சு சார். தவறு செய்வது மனித இயல்பு. அதுக்காக மூஞ்சி இப்படி சின்னதாக வச்சுக்காதீங்க. ரொம்ப நல்லாவே இல்லை, நல்லா சிரித்து சூப்பராக இருங்க, சரிங்களா? அதை தயவு செஞ்சு இனிமேல் இதே வச்சு யோசிக்காம அடுத்து அதை உணர்ந்து அடுத்த வாரம் சரியாக விளையாடணும், அவ்வளோதான். புரியுதா? நல்லா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். செம்மையாக அந்த ஜனக்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. பா, இதாவது அவர் கிடச்சித. இந்த 3 நாள் பிக் பாஸ் கிட்ட தான் வந்து ஒரு அப்ரிசியேஷன் வரல. சரி போ கழுதை ஏதோ பண்ணிட்டேன், இனிமேலாக ஒழுங்காரு அப்படின்னு ஏதாவது சொல்லலான்னு பார்த்தேன். அவர் சொல்லலை. பட் குட்டி பிக் பாஸாக இருக்கிற நம்மளுடைய விஜய் சேதுபதி சொன்னது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அவர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவருடைய விஷயங்களை கொடுப்பார். அதே மாதிரி நாமினேஷன் லிஸ்ட்டை வந்து நான் கொடுத்துட்டேன். ஃபைனலாக வந்த நாமினேஷன் லிஸ்ட்டு, அதில் முத்துக்குமரன் வரலை. ஸோ இந்த வாரம் கேப்டனாக வரப்போகிறாருன்றது இது வரைக்கும் தெரியலை. வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆஸ் ஏ முத்து ஃபேனாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.